மட்டன் ஈரல் எடுத்திங்கன்னா இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஈரல் கூட தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா உப்பும் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி, 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட் பக்கத்துக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்தி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருக்க அந்த மட்டன் ஈரல் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரலை எப்போவுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்ததாக தனி மிளகாய் தூளும் அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா அருமையான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி.